அல்லேலூயா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவாம், நினைவின்றி மகிழ்வேது தேவாம். நீரின்றி வாழ்வேது இறைவாம், நினைவின்றி மகிழ்வேது தேவாம். வார்த்தைக்கு நேராக சிந்தையை திருப்புவோம். அதன் தலைப்பாக, வார்த்தையின் தலைப்பாக சங்கீதத்தின் புஸ்தகம் 127வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தர் வீட்டை கட்டாராகில். வீடு என்று சொல்வது ஒரு குடும்பத்தை குறிக்கிறது. ஒரு குடும்பம் ஒன்று சேர்ந்து வீடு கட்டி குடும்பமாக குடியிருப்பார்கள். அந்த வீடாகிய குடும்பத்தை ஆண்டவர் தான் காக்கிறவர். இந்த உலகத்திலே எத்தனையோ தெய்வங்களுடைய நாமத்தை சொல்லி வணங்குகிறார்கள். விசித்திரமாக நாமளும் கர்த்தரை வணங்குகிறோம். மெய்யாகவே இரட்சகர் ஒருவர், கர்த்தர் இயேசு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால் தேவ பிள்ளைகள் அவரை தரிசிக்க வந்திருக்கிற நாமாவது ஆண்டவர் நம்முடைய வீடாகிய குடும்பத்தை கட்டி காக்கலன்னு சொன்னால் யாராலையும் அதை காப்பாற்ற முடியாது. அதனால் நம்ம வீட்டுக்கு தலைவர் ஆண்டவர் இயேசு. நிறைய இடங்களில் நம்ம அப்படி பார்த்துருக்குறோம். இந்த வீட்டுக்கு தலைவர் இயேசப்பான்னு எழுதப்பட்டிருக்கிறோம். அப்படியாக வீடு என்கிற தலைப்பிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே விதைக்க ஆசைப்படுகிறேன். யோசுவா புஸ்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் சொல்லுகிறது, கடைசி பகுதி. அல்லேலூயா. கடைசி பகுதி, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அல்லேலூயா. மோசைக்கு பிறகு இஸ்ரவேல் தேசத்து மக்களை வழி நடத்துறது ஒரு யோசுவா. அவன் ஒரு சீசனாய் இருந்தவன். விசேஷித்த ஞானம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவருக்கு எப்போதும் சொல் கேட்டு மோசைக்கு அடிபணிந்து மோசை சொல்லுகிறத கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் உடனே செய்கிற அவன் உறுதி உள்ளவன், நல்ல செய்தி கொண்டு வந்தவன் தேசத்தில் இருந்து. அப்படியாய்ப்பட்டவனை ஆண்டவர் ஒரு பெரிய அந்த இடத்துக்கு ஒரு இரட்சகனாய் மோசைக்கு பிறகு மாற்றினார். அந்த இரட்சகன் சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்னும் பாருங்க, 1 நாளாகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அல்லேலூயா. தாவீது ராஜாங்க, அவன் ராஜாவாக மாறிவிட்டான். ஈசாயின் குமாரனாகிய 8 பேர்ல கடைசி பிறந்த ஆடு மாடு மேய்த்தவனை ஆண்டவர் ராஜாவை ஆக்கினார். அந்த நன்றியை ராஜாவாகிய தாவீது மறக்கவில்லை. ஒருவேளை இன்னைக்கு கடந்து வந்த பாதைகளை மறந்து கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்துட்டுனா கர்த்தரையே மறக்கிற கூட்டத்தில் நம்ம அநேகவர் இருக்கிறோம். ஆனால் தாவீது அப்படி இருக்கவில்லை. அந்த தாவீது ராஜா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விதத்தை பார்த்தீர்களா? தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அல்லேலூயா. நான் இந்த ராஜாவாக மாறுவதற்கு, இவ்வளவு பெரிய ஸ்தமஸ்தானத்துக்கு பெரிய ராஜாவாக மாற்றுவதற்கு நானும் என் வீடும் என் பிள்ளைகளும் எம்மாத்திரம் என்று தன்னை தாழ்த்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. 17வது வசனம் கூட, தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று தேவனான கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த தாவீதை பார்த்து சொன்னார், தாவீதே,
என்னுடைய வருகை வருமட்டும் உன் சந்ததி எனக்குள் நிறைந்து நிலைத்து இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை தாவீதோடு பண்ணியிருப்பார். அந்த தூர ஆலோசனை தாவீதினுடைய சந்ததி தலைமுறை தலைமுறைக்கும் அவர் வாக்கு கொடுக்கிறதை நினைச்சு நிறைய பேர் என்ன நினைப்போம், இப்போ உள்ள காரியத்தை பார்ப்போம்னு நினைப்போம். உன் சந்ததிகள் இப்படியா இருக்கும். ஒருவேளை நான் என்ன வச்சு சொல்கிறேன், எங்கள் தாத்தா போட்டா காலத்திலே ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருப்பாரா இருக்கும், இந்த வாரிசில் இந்த வம்சத்தில் ஒருத்தன் பரப்பாணி சொல்லி ஒரு 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 ஊழியக்காரனாய். அல்லேலூயா. அதை நினைத்து அந்த தாவீது எவ்வளவு கர்த்தருக்குள் பரவசம் அடைகிறான். இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறது தான் கர்த்தர் ருசிக்கிறார். தேவனே, இது இன்னும் அவர் ஏற்கனவே ராஜாவாக முடிசூட்டி ஆசீர்வதித்து இருக்கிறார். இன்னும் உம்முடைய பார்வைக்கு இது கொஞ்ச காரியமாய் இருக்கிறது ராஜாவே என்று தேவனான கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் தாவீதுக்கு பிள்ளைக்கு 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 பல தலைமுறைகளை குறித்து, அந்த வரப்போடைய என்னுடைய தலைமுறைகளை குறித்து இப்போதே வெகு தூரமாயிருக்கும் தலைமுறை காலத்து செய்தியதையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீரே. நம்மளை இப்படி தாங்க கர்த்தர் பார்ப்பார். தலைமுறை தலைமுறையாய் 1000 தலைமுறைக்கும் கர்த்தர் நமக்கு சகாயம் செய்கிறவர். சங்கீதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவன் ஏதோ ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம் தேவனாய் இருக்க மாட்டார். அவர் ஒரு மனுஷனை அவரோடு வாசம் பண்ண ஆரம்பித்தால் அவர் லைஃப் முடிஞ்சு அடுத்த சந்ததி அடுத்த சந்ததி அடுத்த சந்ததி, இந்த நியாய தீர்ப்பு உலகத்துக்கு நியாய தீர்ப்பு முடிவு பரிவு மட்டும், அவருடைய நியாய தீர்ப்பு மட்டும் கர்த்தர் நமக்கு தேவனாகவே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அதுக்கு தானே பிரயாசப்படுகிறோம். சொல்லுங்க, தலைமுறை தலைமுறையாக எதுக்கு பிரயாசப்படுகிறோம்? எனக்கு திருமணம் ஆச்சு. நான் வாலிபனாக இருக்கும்போது இஷ்டம் போல் வளர்ந்தேன். திருமணம் ஆச்சு. பொறுப்பு வந்து பிள்ளைகள் 3 பிறந்து பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும். அதுக்கு தானே எல்லாருமே அப்படி தான். இப்போ எங்கள் பிள்ளையும் அப்படி தான். அந்த பிள்ளைகளுக்காக அது பிரயாசப்படுது. இதுதான், இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். அப்போ நீயோ உன் தலைமுறைகளோ பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இன்னைக்கு உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். இதே வாக்குத்தான் இஸ்ரவேல் சந்ததிக்கு இன்னைக்கு கொடுக்க போறார். இந்த வீட்டுக்கு, இந்த குடும்பங்களுக்கு, இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற வர்றவர்களுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, தலைமுறை தலைமுறைக்கும் அவர் அப்படியே சொன்னதை செய்து முடிக்கிற வல்லவர், வாக்கு மாறாதவர். மனுஷன் எவ்வளவுதான் நல்லவனாய் யோக்கியனாய் இருந்தாலும் சொல் அவனால் நிறைவேற்ற முடியாது. ஒரு மனைவிக்கு கொடுக்கிற வாக்கை நிறைவேற்ற முடியாது. ஒரு பிள்ளைக்கு கொடுக்கிற காரியத்தை நிறைவேற்ற முடியாது. இப்பேற்பட்ட அற்ப நிலையிலே வாழுகிற மனுஷன்தான். ஆனால் அந்த மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எத்தனை தலைமுறைக்கு நமக்கு கவலை இல்லாமல் தாவீது, அதான் இன்னைக்கும் தாவீதனுடைய வம்சம், தாவீதிலும் வம்சத்திலே ஒரு இரட்சகர் இயேசுவை பிறக்க செய்து அழகு பார்த்தார் கர்த்தர். நம்முடைய வம்சத்தில் நம்முடைய பிள்ளைகள் தலைமுறைகள் அப்படி அது அநேகமான இரட்சகர்களை ஆவிக்குரியவர்களை எழுப்பி ஆசிர்வதித்து நம்ம இன்னாருடைய பேரனாக்கு, இன்னாருடைய மகனாக்கு, இன்னாருடைய பூட்டனாக்குன்னு சொல்லத்தக்கதான தலைமுறைகளை வர்த்திக்க செய்கிற தேவன். அதற்காகத்தானே அப்படி பாரம்பரியமாக ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். அதை ஈஸியாக செய்து முடிக்கிற சர்வ வல்லவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நானும் என் வீடும் எம்மாத்திரம். அடுத்த ஒரு மனுஷனை பார்க்கிறோம். நெகேமியா 1வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நெகேமியா 1:6. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய செபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்து. நெகேமியா நல்ல நிலையில இருந்தவன். ஒரு அரசாங்க வேலை பார்க்குற அவனுக்கு ஒரு கவலையும் பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவன் எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்துகிறான் பார்த்தீங்களா? இதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம்.
சங்கீதம் 128வது சங்கீதம் 6 வசனங்கள் அடங்கிய அந்த வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு அவர்கள் எவ்வளவு மேன்மையிலே இருந்தாலும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அந்த இரத்தத்தோடு அந்த உணர்வோடு கலந்து இருக்குது பாருங்க. அவன் சொல்றான், ஆண்டவரே, நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். அடுத்த வசனம், அல்லேலூயா. நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசைக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். அவ்வளவு தூரம் அந்த நெகேமியா தன்னை தாழ்த்துகிறதுனால அவனுடைய விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் 52 நாளைக்குள்ளே அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கவும் உதவி செய்தார். அவன் எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார். நம்ம ஒரு குடும்பமாக, அவர்கள் ஒரே குடும்பமாக தன்னை தாழ்த்துகிறபடினாலே கர்த்தருடைய சமூகத்திலே பேர் பெற்றவர்களாய், நெகேமியாவை குறித்து சாதாரண ஒரு போதகனை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே பேர் வரையத்தக்கதாய் அவன் பெயர் பெற்றவனாய் மாற்றப்பட்டிருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதான் நம்மை ஆண்டவர் கனப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. அல்லேலூயா. உபாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். எனக்கு அன்பானவர்களே, பிசாசு வார்த்தைகளை கேட்க விடமாட்டான், சோர்வடைய செய்வான், ஏதாவது ஒன்று சித்து வேலை பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். நீங்கள் உங்கள் இருதயத்தை தீட்டி களங்கம் இல்லாமல் பரிசுத்தப்படுத்தி எந்த வார்த்தை அந்த இருதயத்தில் அப்படியே அப்ராயசப்படுத்தி, என் சிந்தையில் அல்ல, என் சிந்தையில் எழுதுனா நான் மறந்துடுவேன் ஆண்டவரே, என் இருதயத்தில் எழுதி கொள்ளுவேன் என்று சொல்லி ஆயத்தத்தோடு நீங்கள் வந்திருந்தா அந்த வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்து கொண்டே இருக்கும். இல்லை ஏதோ ஒரு எதாச்சேட்டு நம்ம கேட்குறோம், ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்கேயோ சிந்தனை வச்சா அது ரீச் ஆகவே செய்யாது. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவுள். 7வது வசனம், அல்லேலூயா. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அல்லேலூயா. 9வது வசனம். அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் வாலிப பிள்ளைகளும் முறையாக இந்த கட்டளைகளை பின்பற்றி வருவோமானால் நாமளும் நம்முடைய வீட்டாரும் என்றென்றைக்கும் கர்த்தருக்குள் நிறைந்து நிலைத்து இருக்க முடியும். ஆண்டவர் தாவீதுக்கு மட்டும் தேவன் அல்ல, மோசைக்கு மட்டும் இல்லை, தானியேல் தீர்க்கதரிசிக்கு மட்டும் இல்லை, நெகேமியாவுக்கு எஸ்ராவுக்கு மாத்திரமல்ல, உண்மையாய் ஆண்டவரை இருதயத்திலே வசனத்தை வார்த்தை வைத்து அதன்படி நடக்க மனதாய் இருக்கிற எல்லாருக்கும் மகா மேன்மையை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாமளும் அதை பெற்றுக்கொள்வோம் பிரியமான. இனி அப்படியாய்ப்பட்டவர்கள் உலகத்திலே வாழ்ந்த சாதாரண மனுஷர்கள் 2 பேரை நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம். முதலாவது ஒரு மனுஷரை நம்ம பார்க்கிறோம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்னேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும், கவனிங்க, வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த வார்த்தையை கொஞ்சம் ஆழமாக கவனிப்போம். அந்த 2வது போடுமா? அல்லேலூயா. அவன் முதலாவது தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும். இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம் என்றால், நானோ என் வீட்டாரோ கர்த்தரை சேவிப்போம். ஒரு வீடு, ஒரு குடும்பம், வீடுன்னு சொன்னால் குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கிற சிறியவர் பெரியவர் கூடி இருந்து குடும்ப ஜெபம் பண்ணினா எப்படி இருக்குங்க? குடும்ப பணம் எப்படிங்க பிசாசு உள்ளே வர முடியும்?
எப்படி வரும்? பிசாசு கொலைக்காரன், நமக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். இங்கே ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஜெபம் பண்ணுனா பிள்ளைகள் தனியாக போயிடும். பிள்ளைகள் வந்தால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வர மாட்டாங்க. பிசாசு அழகாக பிரித்து வச்சிருக்கிறான். இந்த மெய் தேவன், அவர் நமக்கு தேவன், அவர் நமக்கு இரட்சகர், அவர் நமக்கு ஆண்டவர், எல்லாமே அவர் தான் என்கிற உணர்வு நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளே இருக்க வேண்டும். நம்ம வீட்டுக்கு தலைவர் அவர் தான், அப்பா அம்மாவை கூட காட்டிலும் பரம தகப்பன் அவர் தான் என்கிற உணர்வு பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பனுக்கும் இருக்குமாயின், மூணாவது ஒரு மனுஷனாகிய அந்நிய பிசாசு உன் வீட்டுக்குள்ள, உள்ளத்துக்குள்ள, இல்லத்துக்குள்ள நுழைய முடியுமா? இந்த ஒரு சாதாரண விஷயம், நீ நல்லா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். என் நாமத்தில் எதை கேட்டாலும் உனக்கு தருவார். நன்மையான இவுகளை கேட்க கேட்க கொடுத்து கொண்டே இருப்பார். உன் சொந்த தகப்பனை நீ எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கும்போது பரம தகப்பன் தாயின் கருவிலே நீ உருவாவதற்கு காரணமாயிருந்த பரம தகப்பன் எவ்வளவு கொடுப்பார்? அதை ஈஸியாக வாங்கதை விட்டுக்கிட்டு, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும், அந்த வசனம் அப்படிதான் மென்ஷன் பண்ணியிருக்கு, வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு தர்மங்களை, மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அதனால 3வது வசனம், அல்லேலூயா, பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதியட்சமாய் தரிசனம் கண்டு. எப்பங்க? சொப்பனத்திலே அவன் தரிசனம் கண்டான். பட்ட பகல 9 மணி, 9ஆம் மணி அளவு, நம்ம அலுவல் போகக்கூடிய நேரம், வீட்டு காரியங்களை பார்த்து காலையில் டிபன் பண்ணிக்கிட்டு ஹாயாக உட்காரக்கூடிய நேரம், இருட்டு நேரம் கூட கிடையாது. ஏறக்குறைய பகலில் திருத்தமாக போட்டிருக்கு. எப்படிங்க ஆண்டவருடைய அன்பு, எவ்வளவு அவர் உனக்கு உதவி செய்ய எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அவன் வீட்டோரோடு தேவனுக்கு பயந்து தர்மம் செய்து தேவ பக்தியாக இருந்ததுனால நினையாத ஒரு வேளையில் பகல் மணி 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் அவனிடத்தில் வரவும் அவனை பெயர் சொல்லி அழைக்கவும் பிரதியட்சமாய் அவன் தரிசனம் காண்கிறான். ஏன் நமக்கு இந்த தரிசனத்தை இப்போ தரதுக்கு ஆண்டவர் ரெடியாக தானே இருக்கிறார். 4வது வசனம், அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. பேர் பெற்றவனாய் ஒரு சாதாரண ஒரு படை, ஒரு அதிபர், 100க்கு அதிபதி. எனக்கு அன்பானவர்களே, இரவும் பகலும் அவரை தியானிக்கையில் உன் இருதயத்தில் அப்படி என்ன, அது ஒரு பெரிய மகா பெரிய சந்தோஷம். நாங்கள் நேற்று அந்த கூட்டத்துக்கு போனோம் இல்லையா, எங்களுக்கு மட்டன் சிக்கன் என்ன இல்லாமோ அன்பு. அவங்க சொல்கிறாங்க, அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் எவ்வளோ பெரிய பாஸ்டர். அவங்க தாய் தகப்பன் எல்லாருமே பாஸ்டர். அந்த மகளுடைய கணவருடையது பெரிய ரொம்ப பிரசித்த பெற்றவர். நாங்கள் ஒரு அற்பமாக, அது எப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை உங்களை சாட்சியெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். என்ன கனம், என்ன அதுக்கு மேலே ஒரு பெரிய கவர், ஒன்றும் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஆகப்பட 1 மணிக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க போயிருக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, நான் அந்த காணிக்கை வாங்க எனக்கு மனமில்லை. இவ்வளவு கனப்படுத்தி கௌரவப்படுத்தி இவ்வளோ அவிச்சு பொறிச்சு ஓடுறது ஊடுறது தாவுறதெல்லாம் அவிச்சு பறக்கி பொறிச்சு வச்சிருக்கிறாரு. மூச்சு முட்டை தின்னுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு கவரும் வாங்கினா நல்லாவா இருக்கும். வேண்டவே ஒன்று சொன்னால் அந்த பிள்ளை அழுதுட்டு, உங்களை நாங்கள் அப்பான்னு நினச்சி சொல்கிறோம், தயவு செய்து எங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் தடை செய்யாதீங்க. ரொம்ப சென்டிமெண்ட். அப்போ நான் எனக்கு அதுக்கு மேலு. ஆனால் அவர் அந்த எங்கள் வீட்டில் வந்து என்னை எப்படி அழைச்சார் தெரியுமா? 1/2 கிலோ சிப்ஸு என்ன இல்லாமல் வாங்கிட்டு வந்து ஒரு ஊழியக்காரனை, சில ஊழியக்காரங்க ஃபோன் போட்டு இங்கே வாங்க, என்ன ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய பாஸ்டர் எங்கள் வீடு தேடி கொண்டு வந்து என்னை பார்த்து டைம் கேட்டு டைம் பார்த்து கொடுத்து சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவ்வளவு கனம். அதாவது அவங்க என்ன ஒரே ஒரு இது தேவ ஊழியம், அதுக்கே அவ்வளவு கனம் கொடுக்குறாங்க, அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க. ஊழியக்காரனை நேசிக்கணும். ஏன்னா நீங்கள் தேவ ஆவியை பெற்றவங்க. அப்போ ஆண்டவருக்கு எவ்வளவு கனம் கொடுப்பாங்க. நான் நினைச்சேன் என்னையே இப்படி
நேற்று வெள்ளன ஊழியக்காரனாக வந்திருக்கிறேன். கொஞ்ச காலத்துக்கு முந்தி கூட ஐயா சிவ அரகரான்னு சொன்னவனை என்னையே 45 வருஷம் பழங்காலத்து ஊழியக்காரர் இப்படி கனப்படுத்துறீங்களே. அப்போ அந்த மனுஷர் என் மனசில் அப்படித்தான் ஓடுது. இந்த மனுஷர் இயேசு மேலே எவ்வளவு பாசம் வைத்திருப்பார். இதுதாங்க நீ உணரணும். கடைசி வரை அந்த கவர் நாம் வாங்கவே இல்லை. பெரிய தொகை, அவங்கெல்லாம் பெரிய தொகை கொடுக்குறவங்க, கனப்படுத்துகிறவங்க, ரொம்ப கட்டாயப்படுத்தினார். அப்போ எங்கள் உறவை நீங்கள் வெட்டி விட்றீங்க, சம்பளத்தை கொடுத்து கணக்கு முடித்து விட்றீங்கன்னு ஒரு லேசாக ஒரு வேடை போட்டேன். அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் அந்த மகள் ஓடி போய் என் மனைவிக்கு ஒரு சூப்பர் சாரி அது வச்சுருந்தா எடுத்துக்கொண்டு இதையாவது வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, நான் எங்களை கனப்படுத்ததை வச்சு சொல்லலை. அந்த மனுஷர் அப்படியாய்ப்பட்ட அவங்களுக்கு என்ன கஷ்டம். அந்த மகளுக்கு ஊமை, ஒரு 7 வயசு வரை ஊமை. அது பிறகு அந்த ஒரு மாதிரி வெப்ப நோய் வந்து கருப்பு வெள்ளையுமா இருக்கு, கருப்பு வெள்ளையுமா. அப்படி இந்த பிறகு தேவ மேலே அவ்வளவு பற்றுதல், தான் செய்த தவறை நினச்சி நீ துடிக்கிற அனுபவம். தேவ பிள்ளையை ஆண்டவர் அப்படியாய்ப்பட்டவர்களுக்கு எப்பவும் தரிசனமாவார், உன் நினைவாய் இருப்பார். உன்னோடு அவர் கிரியை செய்கிறது, உன்னோடு அவர் இருக்கிறது. நீ இரவும் பகலும் உனக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் உன் உள்ளம் கொழுந்து விட்டு எரியும். உனக்கு வீட்டுக்கு முன்ன ஒரு 10 கோடி ரூபாயை கட்டாட்டு கொண்டு போடுவதை காட்டிலும் அவ்வளவு சந்தோஷம் உன் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் தேவ பிரசன்னம். அதுக்காகத்தான் நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்று பக்தன் சொல்லுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து இன்னொரு மனுஷனை நம்ம பார்க்க போறோம் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 16வது அதிகாரம் 30வது வசனம். அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். சொல்லுகிறது யாரு? ஒரு ஜெயில் அதிகாரி, வார்டன், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு காவல்துறைன்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அக்யூஸ்டை பிடிச்சி சிறையில் போடக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி. ஆனால் அக்யூஸ் என்று சொல்லப்பட்டவன் அக்யூஸ் அல்ல, அவன் ஒரு சீசன். பவுலும் சீலாவையும் இவர்களை பற்றி தெரியாத இருந்ததுனால பிடிச்சி சட்டையெல்லாம் ஆடையெல்லாம் கிழிச்சி தொழுவ மரத்திலே மாட்டி கொசு கடிக்கிற இடத்துல மல்லாக்க படுக்க வச்சு குறுங்காலையும் கையும் காலும் அசையாதபடி ஜெயிலில் மாட்டி வச்ச அரசு அதிகாரி தான் சொல்கிறான், அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். நான் சுருக்கமாக சொல்கிறேன், அந்த சரித்திரமெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய சீசர்கள். அந்த தேசத்திலே ஆண்டவரை பற்றி சாட்சி கொடுக்க போனவர்களை பிடித்து இவர்கள் நம்முடைய தெய்வத்துக்கு எதிராக விகற்பமாய் பேசுகிறவர்கள் என்று சொல்லி, கலகக்காரர்கள் என்று சொல்லி சிறை வாரடனாலே பிடிச்சி சிறை சேதம் பண்ணப்பட்டவர்கள். ஆண்டவர் அற்புதம் செய்தாராம். அதில் இடப்பட்ட காலம்லாம் நமக்கு தெரியும். அசையக்கூடாதபடி சிறைச்சாலையிலே தொழுவ மரத்திலே அறையப்பட்ட பிறகும் அந்த வேளை நடு சாமம் வரும்போது பாடி துதித்து செபித்தார்கள். நாமளும் நம்முடைய வீட்டாரும் செபிக்கிறோமா? கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் இப்படி இருக்கமுனி புலம்புறோமே. பவுலும் சீலாவும் ஊழியம் செய்ய போகிற இடத்துல ஜனங்கள் மத்தியில் பிடிச்சி அரைஞ்சி அறக்குறை நிர்வாணமாக்கி பப்ளிக் மத்தியில் கொண்டு சிறைச்சாலையில் வச்ச பிறகும் அசையாது இருந்த பிறகும் பாடி துதிச்ச நல்ல திறமா இருக்கிறோமே, பாடி துதிக்கிறோமா? குடும்ப ஜெபம் இருக்குதா? எத்தனை குறை சொல்கிறோம், இப்படி இருக்கிறோமா ஆண்டவரே, என்ன கஷ்டப்படுறோம். வித்தியாசம் இருக்குதா? பைபிள் படிக்கிறோமா? நாம முடிவு என்னாச்சு? அவர்கள் அமைதியாயிருந்து கர்த்தர் ஏற்ற வேளையிலே நான் எப்போதும் போல பாடி துதிப்பேன். சிறைச்சாலை கதவுகள் அசைந்தது எல்லாருக்கும் தெரியும். அவன் நிமித்தம் எல்லா அக்யூஸ்டுகளும் விடுதலையாக்கப்பட்டார்கள். சிறைச்சாலை கதவுகள் அசைந்து பூமியை பிளவுபடுகிறதை பார்த்து அரசு அதிகாரி அரண்டு போகிறான். அவன் என்ன சொல்கிறான்? ஏய் பொல்லாத கலகக்காரர்கள் என்று சொன்ன வாயினால ஆண்டவர் மாறே, ஆண்டவர் மாறே, நீ ஆண்டவருக்கு பிள்ளைகளாய் சீசனாய் ஊழியக்காரனாய் பிறருக்காக மண்டாடுகிறவனாய் மண்டியிடுகிறவனாய் பிரயாசப்படுகிறவனாய் இருந்தால் கனமும் மரியாதையும் ஆண்டவர் மூலம் நாமத்தில் உனக்கு வரும். உன்னையும் உன் பிள்ளைகளையும்
ஊரார் போற்றுவார்கள். இந்த மனுஷனால ஒரு விடுதலை கிடைச்சுன்னு சொல்லுவார்கள். அவன் சொல்றான், ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வசனம் பாருமா, 31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவர்கள் கொடுக்கிற ஆலோசனை, அதிகாரியே நீ மாத்திரமல்ல உன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஆலோசனை கொடுக்கிறார்கள். 32வது வசனம், அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஒரு சிறை அதிகாரி, ஒரு மேன்மையான உத்தியோகத்தில் இருக்கிறவன், கவர்மெண்ட் அதிகாரி, உன்னுடைய சுவிசேஷத்தை கேட்பானா? கேட்க வைப்பார் ஆண்டவர். நீ ஆண்டவருக்கு பிள்ளையாய் இருந்தால், ஆண்டவருக்கு உண்மையான ஊழியக்காரனாய் இருந்தால், உண்மையாய் கஷ்ட நஷ்டம் பாடுகள் மத்தியிலே ஆண்டவருக்காக உண்மையாய் ஊழியம் செய்தால், நாளானது ஒன்று வரும்போது நீனும் உன் பிள்ளைகளும் கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றப்படுவீர்கள். அதுதான் அந்த சம்பவம் நடந்தது. அவனுக்கு அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். 33வது வசனம், அல்லேலூயா. மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். 34வது வசனம், அதையும் போட்டுருங்க. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பெரிய அரசு அதிகாரி வீட்டுக்கே ரட்சிப்பு வர காரணமாக இருந்தது சாதாரண பவுலும் சீலாவும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். அல்லேலூயா. பைத்தியக்காரன் போல ஆண்டவர் நல்லவர், இயேசு நல்லவர் பேசி சொன்ன கூட்டத்தை ஃபஸ்ட்டு அப்படிதான் உனக்கு போராட்டமும் வேதனையும் துன்பமும் இழப்பும் நஷ்டமும் வரும். அதை சகித்து போனால் உனக்கு ஒரு பெரிய மகத்துவமான மேன்மை ஆண்டவர் வைத்து வைத்திருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உபாகமம் 7வது அதிகாரம் 25வது வசனம், அவர்கள் தேவர்களின் விக்கிரங்களை அக்கினியினால் சுட்டரிக்க கடவாய். நீ அவைகளால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். 26 போட்டுருங்க. அவைகளை போல நீயும் சாபத்துக்கு உள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்துக்கு உள்ளானது. இப்போது ஆண்ட கேட்டா, வாலிப பிள்ளைகளுக்கு சாபமாக இருக்கிறது அந்த செல்லு, அதை மட்டும் ஒரு ஓரத்தில் வச்சுட்டா போதும், எல்லாம் சரியாயிரும். வசனம் சொல்லுகிறது, அவைகளை போல நீ சாபத்துக்கு உள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போயாக. நிறைய பேர் ஏன்ட்ட கேட்டது செல்லும் ஒரு அருவருப்பானது தான். கேட்டால் இப்போ உள்ள பிள்ளைகள் சொல்லும், இது கூட பார்க்க முடியலன்னா அப்போ என்ன அப்படின்னு நினைக்க தோணும். தேவன் எதை வெறுக்கிறாரோ அது நமக்கு வேண்டாங்க, வேண்டாம். உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் ஒரு பெரிய குத்து விளக்கு இருந்து, நாங்கள் இந்தில் இருக்கும்போது பெரிய குத்து விளக்கு, அதை 3-4 கலத்திடலாம். திருக்கு மேலே ஒன்று கீழே ஒன்று அடியில் ஒன்று, அப்படி கொஞ்ச நாளாக எங்கள் வீட்டில் ஒரே கஷ்டம். எங்களுக்கு தெரியாது என்ன ஒரு விற்கிறாங்க இருந்திருக்கு, எங்களுக்கு தெரியாமல். ஒரு நாள் அங்கே பார்க்கும்போது அது ஒரு வீட்டில் ஒரு முக்கில் அப்படி முழிச்சிட்டு இருக்குது. தூக்கி கொண்டு கோட்டாத்துலேயே எங்கேயோ தூக்கி கொண்டு போட்டோம். அன்னைக்கு போச்சு பீடை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது குத்துவல் நிறைய பேர் அது அதில் பாட்டு இருந்துட்டு போட்டு அங்கே தான் வேணா இருக்கும்.